லாஸ் ஏஞ்சலிஸில் குடியரசு மற்றும் குடியரசு எதிர்ப்பு போராட்டங்களை நேரடி ஒளிபரப்பில் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்த பெண் ஊடகவியலாளர் ஒருவரை லாஸ் ஏஞ்சலிஸ் போலீசார் ரப்பர் தோட்டாவால் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் அவர்கள் காலில் அடிபட்ட போது துள்ளி குதிப்பது காணொளியில் பதிவாகியுள்ளது. அந்த நேரத்தில் அவர் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்த அந்த இடத்தில் கலவரம் நடைபெற்று வந்தது. பெண் ஊடகவியலாளர் மற்றும் கேமரா இயக்குனர் பாதுகாப்பாக உள்ளனர் என ஆஸ்திரேலிய ஊடக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவமானது ஊடக சுதந்திரம் தொடர்பான கவலைகளை எழுப்பியுள்ளது. ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறையானது இந்த சம்பவத்தை கண்டித்து அமெரிக்க அரசாங்கத்திடம் கவலை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பிரித்தானிய செய்தி புகைப்பட கலைஞன் ஒருவரும் லாஸ் ஏஞ்சலிஸ் போராட்டங்களின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளார். இந்நிலையில் லாஸ் ஏஞ்சலிஸ் போலீசாரின் நடவடிக்கைகள் மற்றும் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பான சர்ச்சைகள் எழுந்துள்ளன.